ஹலோ கைஸ், வெல்கம் டு கார்த்திக் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு எம்ஐயோட ஒரு சூப்பரான ட்ரிம்மரை தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இது வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த ட்ரிம்மர் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பரான ட்ரிம்மரு. இதுக்கப்புறம் ஒரு தெரியாதனமாக ஃப்ளிப்ஸ் வாங்கிட்டேன். ஃப்ளிப்ஸில் வந்து நிறையா வாங்கியிருக்கலாம். நான் தெரியாதனமாக ஒரு தப்பான ஒரு மாடல் சூஸ் பண்ணிட்டேன். அதை வந்து பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து அந்த ட்ரிம்மர்லேயே ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பவுச், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், இன்னுமே வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். சூப்பரான ஒரு கிளாத்து, சாஃப்ட்டாக இருக்கும். இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து டைப் சி கேபிள் கொடுக்குறாங்க. இது வந்து டைப் சியில் வந்து சார்ஜ் பண்ணுற இது. ஆல்ரெடி இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாடல் வந்து வந்துருச்சு. அப்போவே டைப் சி கொடுத்துட்டாங்க. ஒரு சூப்பரான மாடலு. பார்த்திங்கன்னா பேட்டரி பேக்கப்லாம் பக்காவாக இருக்கும். பின்னாடி வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நல்ல குவாலிட்டியான கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஹேர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ப்ரஷ் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா எம்ஐ வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நீட்டாக வந்து லுக் வைஸும் சூப்பராக இருக்கும். எல்லாமே பக்காவாக கொடுப்பாங்க. அதான் எம்ஐ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு. அதுக்காக மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு பிராண்ட் நமக்கு பிடிக்குதுன்னா அந்த பிராண்டோட வந்து ப்ராடக்ட் ரொம்ப நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால தான் பிடிக்கும். அதேமாதிரி தான் எம்ஐயும். நீ பாருங்கள், சவுண்டு பாருங்கள், அழகாக வந்து உங்களுக்கு வந்து இப்போ இதோட சவுண்டு மட்டும் கேட்டதுனால வந்து சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். நான் இன்னொரு ட்ரிம்மரோட கம்பேர் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஆல்ரெடி ட்ரிம்மர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தெரியும். இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்குங்க, எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. தப்பாக ஓப்பன் பண்ணி உடச்சிடாதீங்க. என் ஃப்ரெண்டு வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, இதே ட்ரிம்மர் வச்சுருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உடச்சிட்டானுங்க. அதனால தான் வந்து அந்த ட்ரிம்மருக்கு பதில் வந்து ஃபிலிப்ஸ் வாங்கி அதனால் ரொம்ப அனுபவப்பட்டு அந்த ஃபிலிப்ஸ் வந்து கெட்டு போகலை. ஆனாலும் அதை யூஸ் பண்ணி கடுப்பாகி ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணிட்டு எகைன் வந்து நான் எம்ஐ ட்ரிம்மரே வாங்கிட்டேன். பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரிசிஷன் வந்து அதிலே பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுவோம். 0.5லேருந்தே இருக்கும். பாருங்கள், 0.5லேருந்து வந்து உங்களால் வந்து 10 வரைக்கும். ஆனால் வந்து 0.5 அளவுக்கு நீங்கள் என்ன அளவில் ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பக்காவாக வந்து எடுத்து கொடுக்கும். அதுதான் இதோட பிக்கஸ்ட்டு பிரச்சனையாக சொல்லலாம். ப்ளஸ் வந்து தனியாக வந்து மாட்ட தேவையில்ல, அதிலே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இதே தான் நான் பழசு யூஸ் பண்ணுறது 2 வருஷமாக. பாருங்கள், இது ஏன் ஒருத்துன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரிம்மர் வந்து கெட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் உடச்சிட்டானுங்க. அதனால் அந்த ஹேர் வந்து கட் பண்ணாது. உடஞ்சி 2 வருஷம் ஆகுது. ஆனால் எல்லாமே ஒர்க் ஆகுது மோட்ரு. நான் சார்ஜ் போட்டு 2 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னுமே பாருங்கள், இதில் சார்ஜ் இருக்குது. அந்த 3% சார்ஜ் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. உண்மையாகவே 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டது. இன்னுமே அந்த சார்ஜ் அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா அது முடிய இருக்காது. அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். இது சார்ஜ் மட்டும் அப்படியே இருக்குது 2 வருஷமாக. இப்போ அப்படியே வந்து நான் அனுபவப்பட்ட இந்த ஃபிலிப்ஸை காட்டுற மாதிரி இருக்கேன். ஃபிலிப்ஸ் வந்து ஒரு நல்ல பிராண்டு, அதனால தான் இதை வாங்கினேன். ஆனால் தப்பான பிராண்டு, நான் தப்பான மாடல் நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்மார்ட், இப்போ இந்த எம்ஐயில் இருக்க மாதிரி ஸ்மார்ட்டான மாடல் வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெரியாதனமா இந்த மாதிரி கழட்டி மாட்டுற மாடல் வாங்கிட்டேன். இந்த வயசு கொஞ்சம் வாங்கிடாதீங்க. அதை பார்த்திங்கன்னா வந்து 1 mm 3 5 அப்புறம் வந்து 7 இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம கழட்டி மாட்டுறது ஒரு கொடுமை, தனியாக அது கையில் கொண்டு போயிட்டே இருக்கணும். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு இந்த அளவு தவிர்த்து நம்மளால் வேறு எந்த அளவும் எடுக்க முடியாது. இதில் வந்து மைக்ரோ எஸ்பி பழைய டைப் போட்டு, அதை விட ரொம்ப பெரிய மைனஸ்னால் அந்த பேட்ரி தான். இது வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் சார்ஜ் பண்ணும். ஆனால் அரை மணி நேரத்துக்கும் கம்மியாக தான் சார்ஜ் நிற்கிது. சீரியஸாக ஒரு வாட்டி தான் நல்லா ட்ரிம் பண்ணி எல்லாம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டே அப்படியே வச்சுட்டேன்னா அடுத்த நாள் இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரிம் பண்ணணும்னு வச்சுன்னா இதாக இருக்கும். இப்போ சவுண்டு டிஃப்ரென்ஸ் கேளுங்க. பார்த்தீங்களா, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப லவுடாக இருக்குது. இது வந்து அவ்வளோ நைஸாக வந்து அவ்வளோ சவுண்டே கேட்காத மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இதனால் ரொம்ப அனுபவப்பட்டேன். சார்ஜ் வந்து எம்ஐயில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து 90 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. நான் வந்து ஒரு டைம் சார்ஜ் போட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு 1 டைம் பண்ணுறோம், இது ட்ரிம் பண்ணுறோம்னா நான் வந்து 3 வாட்டி 4 வாட்டிக்கு வந்து 1 டைம் சார்ஜ்லேயே வந்து 4 வாட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த எம்ஐ வந்து ஒவ்வொரு வாட்டிக்குமே நான் ஒரு நாள் நைட்டு பிஃபோராக மறந்துடாமல் சார்ஜ் போட்டு வச்சு தான் பண்ணணும். சார்ஜ் வைஸ் வந்து ரொம்ப நெகட்டிவ். இந்த மாடல் இதே ஸ்மார்ட் மாடலில் ஃபிலிப்ஸ் இருந்துச்சுன்னா மேபி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த எம்ஐயோட இந்த ட்ரிம்மர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரிம்மரு. அதுவும் வெறும் இப்போ வந்து நான் வாங்குறப்ப 1200 தெரியாமல் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா 960 ரூபாய்க்கு வந்துருச்சு. செம்ம டீலு. இப்போ வந்து அமேசானில் வாங்குறீங்கன்னா வாங்கிடுங்க. சூப்பரான பிராண்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.